அப்போனா -2 4 -5 கொடுத்துருக்காங்க சார். அப்போ எக்ஸ் மைனஸ் ஆஃப் -2 டிவைடட் பை அப்போ ஃபர்ஸ்ட் ஏ வெக்டர் வேல்யூ என்ன பி வெக்டர் வேல்யூ இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு மேக்ஸிமம் ப்ராப்ளம் பண்ணுவாங்க. பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் எப்பயுமே வந்து ஏ வெக்டர் கரெக்டுங்களா? பாசிங் த்ரூ த பாயிண்ட் அப்போ என்ன செய்யும் -2i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் -5k வெக்டரா -5k வெக்டர். பிங்கிறது யாரு பேரல் தான். அங்கே வந்து பேரல் லைன் தான். அப்போ பேரல் லைன்னா ரெண்டுமே பி வந்து காமன். அப்போ கீழே டினாமேட்டர் வரதான் பி வெக்டராக நம்ம நோட் பண்ணுறோம். நான் இருக்குங்களா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் கீழே இருக்கிறது தான் பியை நோட் பண்ணுறோம் பாருங்க. பி வெக்டர் வேல்யூ இது. அப்போ கீழே இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டுங்களா? அப்போ பி வெக்டரோட பேரல் தானே. அப்போ பாசிங் த்ரூ த பேரல்னா நம்ம அதுதான் வந்து எடுக்க போகிறோம் பி வெக்டரா கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ இந்த இதுதான் வந்து நம்மளுடைய பி வெக்டர். அது மறந்துடாதீங்க. ஏன்னா பேரல்னு சொல்லிட்டா கீழே வரதான் நம்மளுடைய பி வெக்டர். அப்போ 3i வெக்டர் ப்ளஸ் 5j வெக்டர் ப்ளஸ் 6k வெக்டர். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறோம்? ஃபைண்ட் தி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறோம். அவனுக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன தெரியும்? x minus x1 divided by p1, y minus y1 divided by p2, z minus z1 divided by p3. அவ்வளோ அப்ளை பண்ணுங்க. x minus of minus x plus 2 divided by 3, y minus 4 divided by 5. அடுத்து என்ன? z minus minus plus 5 divided by p3 divided by 6. பேரல்னால நம்ம டினாமினேட்டரோட வேல்யூ தான் நம்மளுடைய பின்னு தெரியும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு சரிங்களாம்மா?